இந்த சதீஷ் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பேர் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப அருமையான பேர். இந்த சதீஷுங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கனாக்கா, ஒரே நேரத்தில் 2 விதமான ஆன்சர் சொல்லுவாங்க. அந்த 2 விதமான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை பற்றி கேட்டோம்னாக்கா, இவர் நல்லவரா கெட்டவரான்னு கேட்டோம்னா, உடனே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கெட்டவரும்பாங்க அல்லது ரொம்ப நல்லவரும்பாங்க. ஸோ டெசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எஸ்ஸுங்கிற எழுத்தை பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு பாம்பு மாதிரி இருக்கும், நெளிஞ்ச மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா 2 தலை உள்ளது அது. ஸோ இதனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றா தூக்கி போட்டு எல்லாரையும் மேலே தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. இல்லாட்டி கீழே போட்டு ஒரு டிசிஷன் எடுக்கும்போது ஒரு அபிப்பிராயம் சொல்லும்போது, இவங்களுடைய அபிப்பிராயவாதிகள் எப்படி இருப்பாங்கனாக்கா, ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு நல்ல தன்மையை சொல்லுவாங்க, இல்லாட்டி எக்ஸ்ட்ரீமான கெட்ட தன்மையை தான் சொல்லுவாங்க. ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் உழைப்பு நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். இவங்க உழைச்சி சம்பாதிக்கிறத இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. பொதுவாக ஒருத்தர் இருக்கார், நல்லபடியாக சம்பாதிக்கிறாரு, நிறைய பணங்கள் சம்பாதிக்கிறாரு. பணத்தை சம்பாதிச்சாலும் கூட அந்த பணத்தை அனுபவிக்க மாட்டார். இவர் பார்த்திங்கன்னா சாதாரண சட்டை பேண்ட்டு, சாதாரண சட்டை வேட்டியோடு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். பார்த்திங்கன்னா அவங்களுடைய நம்பர்லாம் பார்த்திங்கனாக்கா, எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் வெளியில் தெரியாது. உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கும், பட் வெளியில் தெரியாது. ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்கிறத மனசில் வச்சுக்கிங்க.